வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் பிரியாணியும் தேங்காய் பால் வச்சேவும் ஒரு பலாக்காய் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பலாக்காய் சீசன் இல்லையா, அதனால் நம்ம பலாக்காய் வச்சு ஒரு வறுவல் ப்ளஸ் தேங்காய் பால் பிரியாணி இது ரெண்டுமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பலாக்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பலாக்காயை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிஞ்சு காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வந்து வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஆறட்டும். இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெறும் கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அது வந்து பாதி அன்னாச்சி பூ தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் 5-6 மிளகு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கல்பாசி, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ வந்து நான் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பலாக்காய்க்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா அதை வந்து சேர்த்து நான் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு 2 தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணுறதுனா கூட ட்ரையாக பண்ணிக்கலாம், கிரேவியாக பண்ணுறதுனா கூட கிரேவியாக பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரையும் இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஏன்னா பலாக்காய் வந்து ஏற்கனவே குக் ஆகிடுச்சு. நம்ம இதில் போட்டு நம்ம இன்னும் வந்து நம்ம வேக வச்சோம்னா அது வந்து நொசன்னு ஒரு மாதிரி அந்த பீஸாக ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் நான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வந்து மசாலா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பலாக்காய் வந்து சேர்த்துடலாம். பலாக்காய் ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இது மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் மசாலா வந்து உள்ளே இறங்குறதுக்காக நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்து மசாலாவோடு சேர்ந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நல்லா கெட்டி பால், அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து இதோட ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். நல்லா வந்து இது அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா வந்து குக் ஆகிடும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட பொருளோட பேர்லாம் நான் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான் 2 எடுத்திருக்கேன், பெரிய சைஸ்னால் 1 எடுங்க போதும். அதை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தக்காளியையும். இப்போ இதோட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த நேரத்தில் பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தக்காளியோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியோடு சேர்க்கும்போது அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் சேர்க்குறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட. தேங்காய் சாப்பாடு வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இது வந்து பிரியாணி டைப்பில் நான் வந்து பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், தனியாத்தூள், நான் அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த காய்க்கு, அதுவும் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் வந்து இது கூட போட்டிருக்கேன். இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மசாலாவோடு சேர்ந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து தயிர் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து அந்த தயிரையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். எடுத்து ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி தான் போடுறேன். இது வந்து நார்மலாக நம்ம எப்பவும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜீரக சம்பா அப்படி இல்லைன்னா பாஸ்மதி இது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதினா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.25 இல்லை 1.5 வச்சிங்கனாலே போதும். இது வந்து நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் இது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு திக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு அரை கிளாஸ் அளவுக்கு பாலோட தண்ணி மிக்ஸ் பண்ணி 2 கிளாஸாக வந்து நான் கலந்துருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப தேங்காய் பாலாக நம்ம ஃபுல்லாகவே ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டு 1 ஸ்பூன் கீ விட்டு நான் மூடி வச்சுட்டேன். 1 விசில் தான் வந்து நான் விடுவேன். அவ்வளோதான். அந்த விசில் வர வரைக்கும் விசில் வரட்டும். நம்ம காயை வந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து இது குக் ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அது ரெண்டையும் தூவி அப்படியே நான் வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். பிளேட்டிங் பண்ணிடலாம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பலாக்காயும் வந்து உண்மையிலே சிக்கன் எப்படி இருக்கும், மட்டன் எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். உங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா இது வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து அதுலேயே ஒரு 4-5 பீஸ் எடுத்து சும்மா சில்லி மாதிரி போட்டு பார்த்தேன். அதுவுமே நல்லாவே வந்துருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இது கூட தயிர் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் பிரியாணியும் தேங்காய் பால் பலாக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. பாய்.